ஹாய், வெல்கம் டு டேஸ்டி குக்கிங் சேனல். இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் என்ன பார்க்க போகிறோன்னா, ஈஸியாக குடல் கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு குடல் ஃபஸ்ட்டே சுடு தண்ணி போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கணும். அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள், குடலுக்கு மட்டும் தேவையான உப்பு மட்டும் சேர்த்துனா போதும். அப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கோங்க. ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் விட்டு ஒரு 20 சின்ன வெங்காயம் சேர்த்து 15 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வணக்கி விடணும். வெங்காயம் பூண்டு நல்லா வணங்கணும். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனோனையும் ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு திரும்ப கடாய் அடுப்பில் வச்சு எண்ணெய் விட்டுட்டு மிளகு 1/2 ஸ்பூனு, ஜீரகம் கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா பொரியணும். அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 2.5 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து நல்லா வணக்கணும். நல்லா ப்ரௌன் கலரில் ஆனதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டு அரைச்சிக்கணும். அரைக்கிறதுக்கு பட்டை 3, கிராம்பு 3 சேர்த்துட்டு இஞ்சி 1 துண்டு சேர்த்துக்கணும். அரைச்சி எடுத்துட்டு கடாய் அடுப்பில் வச்சு எண்ணெய் விட்டு ஒரு தக்காளி, ஒரு கொத்து கருவேப்பிலை மட்டும் சேர்த்துக்கணும். தக்காளி ரொம்ப வணங்க வேண்டாம், கொஞ்சம் சூடானால் போதும். அதுக்கப்புறமா அதில் அரைச்ச மசாலாவை சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. ஒரு 5 நிமிஷம் தான். அடுத்து குடல் வேக வச்சுருக்கோம்ல, அது விசில் அடங்கியிருக்கும். இப்போ மசாலாவில் இந்த குடலை சேர்த்துக்கலாம். குடல் சேர்த்ததுக்கப்புறமா அதை நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்து கலக்கணும். ஆல்ரெடி குடல் வேகும் போதே உப்பு போட்டிருக்கிறோம், அதனால் இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு மட்டும் போட்டால் போதும். உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே கொதிக்க விட்டால் போதும். ஒரு 10 நிமிஷம் தான். சூப்பரான குடல் கறி ரெடி ஆயிரும். இது இட்லி, தோசை, சாப்பாடு எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பரான காம்போவாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. பாய். ஹாப்பி சண்டே.